முல்லை பெரியாறு அணை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் பட்டியலிட வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பரிந்துரை செய்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கோடீஸ்வர் சிங் ஆகியோர் அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கை 25 ஆண்டுகளாக இழுத்தடிக்க கேரளா முயற்சி செய்கிறது என்றும், முல்லை பெரியாறு அணை இடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேரள அரசின் நோக்கம் எனவும், அதற்காக என்னென்ன தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அத்தனையையும் கேரள அரசு செய்து வருகிறதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அடுத்த ஒரு வாரத்திற்குள் மேற்பார்வை குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும், அதில் தமிழகத்தில் முன்வைக்கப்படும் பிரச்சினைகளுக்கு 2 வாரத்திற்குள் தீர்வு காண்பதுடன் அதில் எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் முல்லை பெரியாறு அணை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஒன்றிணைத்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் பட்டியலிட வேண்டும் என தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை வைப்பதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர்.